வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம ஒரு கிராமர் ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். நிறைய காசிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் காசிட்டிவ் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி வர ஒரு ஸ்ட்ரக்சர் தான். பட் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர். ரொம்ப காமனா நமக்கு ஏதாவது ஒரு முடியலன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர் கிட்ட போய் காட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் கண் அப்படி இருக்கு? முதல்ல டாக்டர் கிட்ட போய் காட்டு, டாக்டரை போய் பாரு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்னா அந்த டாக்குமெண்ட் எதுக்கும் பெட்டர் ஒரு நல்ல வக்கீல் கிட்ட காட்டு. இது ஏதோ ஒரு சத்தம் போடுதுல இந்த மெஷினு. இதை ஏதாவது ஒரு மெக்கானிக்கை வந்து பார்க்க சொல்லு. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ காட்டு, பார்க்க சொல்லு, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா? இதை சொல்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர். இதை சொல்கிறதுக்கு தான் நாம் ஹேவ் இட் லுக்ட் அட் அப்படின்ற ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இட் அப்படின்னு காமனாக போட்டிருக்கோம். பட் எதை சரி பார்க்க சொல்லணுமோ அதை இந்த இடத்துல போட்டுக்க வேண்டியதுதான். ஸோ இதோடைய கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்களான்னா, சப்ஜெக்ட் ஹேவ் இட்டுன்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு பதிலாக என்ன ஆப்ஜெக்டோ அதோட பேர் போட்டுக்கோங்க. அப்புறம் லுக்ட் அட் யாரு அப்படின்றத பை சம் ஒன். இந்த இடத்துல யாருன்றதை நம்ம போட்டுக்க போகிறோம். அதே மாதிரி மற்ற விஷயங்கள் எப்போ என்ன அந்த மாதிரி டைம் எல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து அடுத்து நம்ம போட்டுக்க வேண்டியதான். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி தான் நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு வீட்டில் ஏசி சரியாக வந்து சில்லுன்னு வரல, நான் யாரையாவது வந்து இந்த ஏசியை பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ எப்படி இருந்தாலும் நம்மளே பண்ண முடியாது, வேறு யாரையாவது வச்சு தான் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப தான் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இதை வந்து காசிட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஏசி சரியாக வேலை செய்யலை, சில்லுன்னு வரல, கூல் ஆகலை, இப்படி நம்ம சொல்லணும். அப்போ the air conditioner is not cooling properly. The air conditioner is not cooling properly. இப்போ இந்த ஏர் கண்டிஷனரை யாரையாவது வந்து பார்க்க சொல்கிறேன். ஸோ ஃப்யூச்சரில், அதனால ஐ வில் ஹேவ்னு சொல்லியிருக்கோம். சப்ஜெக்ட் ஹேவ்னு சொன்னோம். டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் பாஸ்ட்னா ஹேடுன்னு போட்டுக்கோங்க, ஃப்யூச்சர்னா வில் ஹேவ், செய்ய போகிறேன் அப்படின்னா கோயிங் டு ஹேவ், இந்த மாதிரிலாம் நம்ம மாற்றி மாற்றி எப்படி வேணால் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ்ன்றதுனால ஐ வில் ஹேவ் த ஏர் கண்டிஷனர். எதை சரி செய்ய போகிறோம்? ஏர் கண்டிஷனரை. ஸோ ஏர் கண்டிஷனர் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அதனால் நம்ம இந்த இடத்துல இட்டுன்னு போட்டிருக்கோம். ஸோ சிங்குலர்னா இட்டுன்னு போட்டுக்கோங்க, ப்ளூரல்னா தெம்னு போட்டுக்கோங்க. ஸோ ஐ ஹாவ் இட் லுக்ட் அட் பை யாருன்றதை அடுத்து நம்ம போடணும். இந்த இடத்துல மெக்கானிக், அ மெக்கானிக். I'll have it looked at by a mechanic. The air conditioner is not cooling properly. I'll have it looked at by a mechanic. இது ரொம்ப காமனாக கேட்போம் இல்லையா? யாருக்காவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா, ஏன் இப்படி இருக்கு, நீ டாக்டர்கிட்ட காட்டினியா அப்படி கேட்போம். ஏன் கண்ணு செவந்து இருக்கு, நீ டாக்டர்கிட்ட காட்டினியா அப்படி கேட்க போகிறோம். சரி, ரெண்டுமே கொஷன் தான். ஏன் கண்ணு செவந்து இருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்போ ஒய் ஆர் யுவர் ஐஸ் ரெட்? ஏன் உன் கண்ணு சிவப்பாக இருக்கு? ஒய் ஆர் யுவர் ஐஸ் ரெட்? நீ டாக்டர் கிட்ட காமிச்சியா? பாஸ்ட், அதனால டிட் யூ அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ டிட் யூ ஹாவ் யுவர் ஐஸ்? இந்த இடத்துல உன் கண்ணை காட்டினியா அப்படிதான் நம்ம மீன் பண்ணுறோம். அதனால டிட் யூ ஹாவ் யுவர் ஐஸ் லுக்ட் அட் பை யாரு? டாக்டர், அ டாக்டர். ஸோ ஐஸ் வந்து ரெண்டு தர சென்டென்ஸ்லையுமே திரும்ப திரும்ப வருது, ப்ளூரல், அதனால தெம்னு போட்டுக்கலாம். ஸோ ஒய் ஆர் யுவர் ஐஸ் ரெட்? டிட் யூ ஹாவ் தம் லுக்ட் அட் பை அ டாக்டர்? டிட் யூ ஹாவ் தம் லுக்ட் அட் பை அ டாக்டர்? டாக்டர் கிட்ட காமிச்சியா அப்படி கேட்கறதுக்கு. நான் இந்த டாக்குமெண்ட்ஸை யாராவது லாயர் கிட்ட கொடுத்து செக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறோம். பார்க்க சொல்கிறேன், யாராவது லாயரை பார்க்க சொல்கிறேன், இது கரெக்டாக இருக்கான்னு பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் சப்ஜெக்ட் நான் தான், ஐ. எதை கொடுக்க சொல்ல போகிறேன்? பார்க்க சொல்ல போகிறேன் இந்த டாக்குமெண்ட்ஸு. ஸோ அதனால தான் இதுதான் ஹேவ் பக்கத்தில் வரப்போகுது. இந்த இடத்துல டாக்குமெண்ட்ஸ்னு வரப்போகுது. இந்த லுக்ட் அட் பை பக்கத்தில் யார் வரப்போகிறா? லாயர். இப்போ இதுதான் சென்டென்ஸ். இனிமே தான் நம்ம செய்யணும். அப்போ ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ இதுக்கு வந்து நாம் ஐ வில் ஹாவ்னு போட்டிருப்போம். ஸோ ஐ வில் ஹாவ் தீஸ் டாக்குமெண்ட்ஸ், இந்த ஆவணங்களை, ப்ளூரல், அதனால தீஸ் டாக்குமெண்ட்ஸ் லுக்ட் அட் பை அ லாயர். ஐல் ஹாவ் தீஸ் டாக்குமெண்ட்ஸ் லுக்ட் அட் பை அ லாயர். என் கார்லேருந்து ஏதோ சத்தம் வருது, ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக ஏதோ நாய்ஸ் வருது, அது என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். யார்கிட்ட கொடுத்து பார்க்கணும்னு நான் சொல்லலை, பட் யார்கிட்டயோ கொடுத்து தான் பார்க்கணும். ஆனால் யாருன்னு சொல்லாமல் இந்த சென்டென்ஸை சொல்லணும். எப்படி சொல்கிறது? இந்த பைக் அப்புறம் உள்ள பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். அப்போது என் கார்லேருந்து ஏதோ சத்தம் வருது, மை கார் இஸ் மேக்கிங் ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸஸ், அதனால அதை நான் வந்து செக் பண்ண கொடுக்கணும். ஐ ஹாவ் டு ஹாவ் இட். இங்கே பாருங்கள், ரெண்டு ஹேவ் வருது. ஐ ஹாவ் டு ஹாவ் இட் லுக்ட் அட் பை என்னன்னு நான் போடலை. அப்படி இல்லாமலும் நீங்கள் சொல்லலாம். நான் இதை என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா, நானே பார்க்குறதில்ல, யார்கிட்ட கொடுத்தா பார்க்க போகிறேன், பட் அது யாருன்னு நான் சொல்லலை.
மை கார் இஸ் மேக்கிங் ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸஸ். ஐ ஹாவ் டு ஹாவ் இட் லுக்ட் அட். இப்போ இதே சென்டென்ஸை நான் கொஞ்சம் மாற்றி இதை ஒர்க் ஷாப்பில் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து பை அ பர்சன் அதை நான் சொல்லலை, யார் அப்படின்றத சொல்லலை, ஒரு இடத்தோட பேரை சொல்கிறேன். நான் என் கார்லேருந்து ஏதோ சத்தம் வருது, இதை ஒர்க் ஷாப்பில் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது பை பக்கத்தில் பர்சனோட பேர், இந்த இடத்துல பர்சன் இல்லை, ஒர்க் ஷாப்னு ஒரு பிளேஸு சொல்கிறேன். ஜென்ரலான இடங்கள், பப்ளிக் பிளேசஸ் அப்படின்னா நம்ம அட் ப்ரெப்போசிஷனை யூஸ் பண்ணணும். I have to have it looked at the workshop. ரெண்டு அட்டு வருதே. இந்த லுக் அட் அப்படின்றது ஒரு ஃப்ரேஸ், இந்த அட்டுன்றது இந்த லுக்கோட சேர்ந்தாப்புல வர ஃப்ரேஸ். இந்த அட்டு வந்து இந்த ஒர்க் ஷாப்புக்கான ப்ரெப்போசிஷன். ஸோ அதனால தான் ரெண்டு அட் வருது. மை கார் இஸ் மேக்கிங் ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸஸ். ஐ ஹாவ் டு ஹாவ் இட் லுக்ட் அட் தி ஒர்க் ஷாப். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து லுக்ட் அட், இதை நான் வந்து பார்க்க சொல்கிறேன், இதை நம்ம வந்து டாக்டர்கிட்ட காட்டலாம், ஒரு மெக்கானிக்கை வந்து பார்க்க சொல்கிறேன், ஒரு வக்கீல்கிட்ட கொடுத்து பார்க்க சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப நம்ம வெறுமனே லுக்ட் அட் அப்படின்னு வச்சு சொன்னோம். இப்போ இதுவே நான் டாக்டர்கிட்ட காமிச்சு செக் பண்ணேன், இப்போ ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்து ரிப்பேர் பண்ணேன், இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்கான வேர்ப்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல லுக்டு அதுக்கு பதிலாக அந்த வேர்போடைய தேர்ட் ஃபார்மை நம்ம போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ இது செகண்ட் ஸ்ட்ரக்சர், இதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் பொங்கலுக்கு வீட்டை ஒரு ஆள் வச்சு சுத்தம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ காசிட்டிவ்னா என்ன? நாமளே செய்யாமல் ஒரு ஆளை வச்சு, வேற ஒருத்தரை வச்சு அந்த வேலையை முடிக்கிறது. அதை பற்றி பேசுகிறப்ப தான் நம்ம காசிட்டிவ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் இது எப்படி போடுறது? சப்ஜெக்ட் யார் செய்தார்? நான் செய்தேன். அப்போ சப்ஜெக்ட் வந்து ஐ. எப்போ செஞ்சேன்? முன்னாடி செஞ்சேன், பொங்கலுக்கு வந்து செஞ்சேன், அப்போ பாஸ்ட் டென்ஸ். அப்போ இந்த ஹேவ ஹேடுன்னு மாற்றிக்கோங்க. அடுத்தது எதை சுத்தம் செய்தேன்? வீட்டை. அதுதான் இந்த இடத்துல வரணும். என்ன பண்ணேன்? சுத்தம் பண்ணேன். சுத்தம் பண்ணுறது க்ளீன், அதோடைய V3 இந்த இடத்துல வரணும். பை யாரு அப்படின்றது இங்கே வரணும். ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர், ரொம்ப சிம்பிள் இல்லையா? அப்போது ஐ ஹேவ வந்து ஹேடுன்னு மாற்றிட்டோம். எதை க்ளீன் பண்ணோம்? வீட்டை. ஐ ஹேட் த ஹவுஸ். சுத்தம் செய்தேன், க்ளீன்டு. V3 வந்து க்ளீன்டு. பை ஒரு ஆள் வச்சு, அப்போ அ ஒர்க்கர். எதுக்கு? பொங்கலுக்கு, ஃபார் பொங்கல். ஐ ஹேட் த ஹவுஸ் கிளீன்ட் பை அ ஒர்க்கர் ஃபார் பொங்கல். இப்போ இந்த மழைக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நாங்கள் ரூஃப் எல்லாம் ஒரு கான்ட்ராக்டர் வச்சு எல்லாம் ஃபுல்லாக சரி பண்ணோம் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ எதை சரி செய்தோம்? கூரையை. அது இங்கே வரணும். சரி செய்கிறது, ரிப்பேர் பண்ணுறது, அதோடைய V3 இங்கே வரணும். பை யாரு? ஒரு கான்ட்ராக்டரை வைத்து. இதுதான் நம்ம சொல்ல போகிறது. ஸோ நாங்கள்னு இருக்கிறதுனால சப்ஜெக்ட் வந்து வி. ஸோ இதுவும் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, அதனால் வி ஹேடுன்னு போட போகிறோம். இப்போ தான் இந்த மழைக்கு முன்னாடி தான் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு ஜஸ்ட்டை சேர்த்துட்ருக்கோம். வி ஜஸ்ட் ஹேட் த ரூஃப் ரிப்பேர்டு. கூரையைன்னு இருக்கிறதுனால த ரூஃப், சரி செய்கிறதுன்றதுனால ரிப்பேர்டு. வி ஜஸ்ட் ஹேட் த ரூஃப் ரிப்பேர்ட் பை அ கான்ட்ராக்டர். எப்போ? இப்போ இந்த மழைக்கு முன்னாடி தான், பிஃபோர் திஸ் ரெயின். வி ஜஸ்ட் ஹேட் த ரூஃப் ரிப்பேர்ட் பை அ கான்ட்ராக்டர் பிஃபோர் திஸ் ரெயின். We just had the roof repaired by a contractor before this rain. அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸாம்பிளை நீங்களே கூட ட்ரை பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். நான் என்னுடைய வெட்டிங் ட்ரெஸ்ஸை நானே தைச்சிக்க போகிறதில்ல, ஒரு டிசைனர் கிட்ட கொடுத்து தைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ எதை? என்னுடைய கல்யாண உடையை. என்ன செய்ய போகிறேன்? தைக்க போகிறேன். யார்கிட்ட கொடுத்து? ஒரு டிசைனரிடம் கொடுத்து. இதுதான். ஸோ இனிமே தான் செய்ய போகிறேன் இருக்கு, அப்போ ஐ எம் கோயிங் டு அப்படி சொல்லலாம். அப்போ ஐ எம் கோயிங் டு ஹாவ் மை வெட்டிங் ட்ரெஸ். எதை? என் கல்யாண உடையை. ஐ எம் கோயிங் டு ஹாவ் மை வெட்டிங் ட்ரெஸ் ஸ்டிச்டு. தைக்கிறதுனா ஸ்டிச், தேர்ட் ஃபார்ம் ஸ்டிச்ட் பை அ டிசைனர். இல்லைனா மேடு கூட சொல்லலாம், டிசைன்டு கூட சொல்லலாம். ஐ எம் கோயிங் டு ஹாவ் மை வெட்டிங் ட்ரெஸ் டிசைன்டு பை அ டிசைனர், மேடு பை அ டிசைனர், எப்படி வேணால் சொல்லுங்கள். உன் ஃபோன் அடிக்கடி இப்படியே சூடாகிட்டே இருக்குதுன்னா பெட்டர் இதை வந்து யார்கிட்ட சரி பார்க்க கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சும்மா செக் பண்ணுறது அப்படின்னாலே நீங்கள் வந்து லுக்ட் அட் அந்த ஸ்ட்ரக்சரே யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இது என்னென்னு பாரு, யார்கிட்ட கொடுத்து என்னென்னு பாரு, ஏன் இது அடிக்கடி ஹீட் ஆகுது, அதோடைய காஸ் என்ன அப்படின்றத பாரு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் லுக்ட் அட் அந்த ஸ்ட்ரக்சரே யூஸ் பண்ணுங்கள். நீ கொடுக்க வேண்டும், அப்போ சப்ஜெக்ட் வந்து நீ. அப்போ யூ ஷுட், இந்த இடத்துல வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்கிறதுனால யூ ஷுட் ஹாவ் யுவர் ஃபோன். எதை? உன்னுடைய ஃபோனை. லுக்ட் அட் யார்கிட்ட கொடுத்து சரி பார்க்கணும்னு சொல்லாது, உடனே சரி பார்க்க கொடு அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் அண்டர்ஸ்டுட் யார்கிட்ட கொடுக்கணுங்கிறது
நமக்கே தெரியும் யார்கிட்ட கொடுப்போன்றது. அதனால லுக்ட் அட்டோட நம்ம முடிச்சுக்கிட்டோம். யூ ஷுட் ஹாவ் யுவர் ஃபோன் லுக்ட் அட். இப்படியே அடிக்கடி சூடானுச்சுன்னா, இப்படியே தொடர்ந்து ஆணுச்சுன்னா, அதுதான் ஒரு கீ போட்டிருக்கோம். இஃப் இட் கீப்ஸ் ஓவர் ஹீட்டிங், யூ ஷுட் ஹாவ் யுவர் ஃபோன் லுக்ட் அட். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த ஃபோட்டோ ரொம்ப நல்லா இருக்கே, யார் எடுத்தா? நோ, இந்த ஃபோட்டோவை நான் ஸ்டூடியோவில் எடுத்தேன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ எதை? இந்த புகைப்படத்தை. அதுதான் ஹாவ் பக்கத்தில் வரப்போகுது. யார் எடுத்தான்னு இங்கே போடலை, எங்கே எடுத்தோம் அப்படி தான் போட்டிருக்கு இல்லையா? அப்புறம் எடுத்தேன் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் இந்த சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ நான் தான் இருக்குது, அப்போ சப்ஜெக்ட் ஐ. அப்போ ஐ ஹேட் திஸ் ஃபோட்டோ, எடுத்தேன். V3 என்னது? டேக்கன். I had this photo taken at a studio. I had this photo taken at a studio. ஸோ யார் அப்படின்னா பை போடுங்க, எங்க அப்படின்னா அட் போட்டுட்டு அந்த இடத்த போடுங்க. நான் போன மாதம் தான், இப்போ போன மாதம் தான் என்னோட பாஸ்போர்ட்டை ரினியூ பண்ணேன், புதுப்பித்தேன் அப்படின்னு சொல்லப்போம். ஸோ நானே புதுப்பிக்க முடியாது, பாஸ்போர்ட் ஆஃபீஸில் தான் அதை ரினியூ பண்ணணும். ஸோ அதனால தான் காசிட்டிவ் ஸ்ட்ரக்சர். ஸோ நான், அதனால சப்ஜெக்ட் ஐ. எடுத்தேன், புதுப்பித்தேன், பாஸ்ட், அதனால ஐ ஹேட். எதை? என்னுடைய பாஸ்போர்ட்டை. I had my passport renewed. Third form, renewed. எப்போ? போன மாதம் தான் அப்படின்றதுனால ஒரு ஜஸ்ட் இங்கே சேர்த்துட்ருக்கோம், இங்கே லாஸ்ட் மந்த் போட்டிருக்கோம். I just had my passport renewed last month. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா அந்த ஸ்ட்ரக்சர்? இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் நாளைக்கு என்னோட லேப்டாப்பை சரிபார்க்க கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி வெறுமனே சரிபார்க்கறது அப்படின்னாலே நீங்கள் வந்து லுக் அட் அதை வச்சு சொல்லுங்கள். இந்த வயரிங்கை ஒரு எலக்ட்ரீஷியனை வச்சு பார்க்கணும், என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும். அவங்க வீட்டை இப்போ தான் ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி தான் பெயிண்ட் அடித்தாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த 3 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ கொடுக்க போகிறேன் இருக்கு, அதனால் ஐ எம் கோயிங் டு ஹாவ் மை லேப்டாப் லுக்ட் அட் டுமாரோ. யாருன்னு சொல்லலை, அதனால் லுக் அட்டோட நிறுத்திக்கிட்டோம். அதே மாதிரி மின்சார வயரிங்கை எலக்ட்ரீஷியனை வச்சு பை அன் எலக்ட்ரீஷியன். We should have the wiring looked at by an electrician. அவங்க வீட்டை பண்டிகைக்கு முன்னாடி தான் பெயிண்ட் அடித்தாங்க, ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேர்ப் இருக்குது. அப்போது நாம் லுக்ட் அட் இல்லை, அதுக்கான V3 போடணும். But they had the house painted before the festival. ஸோ இந்த வீடியோவில் நாம் have it looked at இல்லை have it V3 எந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.